உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பைக்ல நான் யார் கூடயோ போய்கிட்டு இருந்தா நான் எப்படி இங்க இருப்பேன் சொல்லுங்க. அம்மா, நான் ஒத்த குழந்தையா பிறந்தனா இல்ல ரெட்டை குழந்தையா பிறந்தனாமா? ஏன்னா வீரையன் சித்தப்பா சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இங்க இருக்கும்போது அவர் என்ன மாதிரி இன்னொருத்திய பாத்திருக்காரு. அப்படின்னா எதுக்கும் நான் பிறந்த ஹாஸ்பிடலுக்கு போய் விசாரிச்சு பார்க்கணுமா? ஒருவேளை ரெட்டை குழந்தையா பிறந்ததுல உன்னை தத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்களான்னு ஹாஸ்பிடல்ல கேட்கணும். அப்படி ஏதாவது நடந்திருந்தாதான் சித்தப்பா நீங்க என்ன அங்கேயும் பாத்திருக்க முடியும், இங்கேயும் பாத்திருக்க முடியும். உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சரியா நின்னு கூட பேசினது இல்லையே. அப்ப ஏன் நடக்காதத நடந்ததுன்னு சொல்லி என் பேரை கெடுக்க பாக்குறீங்க? இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர தைரியம் தான். வீட்டுக்குள்ள இருக்கிறவளையே இல்லன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க பாத்திருக்கீங்கல்ல. இவ்ளோ பேரை வச்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் கதவை எப்படி திறந்தீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், ரொம்ப பேசாத, நிறுத்தடி. வர 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 உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்ளோ நேரம் பாத்ரூம்குள்ளதான் இருந்தேன்னா இங்க உன்னை காணோன்னு அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுல, அப்பவே வெளியே வர வேண்டியது தானே? நான் ஏன் வரணும்? இல்ல நான் ஏன் வரணும்னு கேக்குறேன். நான் இப்பதான் குளிக்க போயிருந்தேன். நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க வேணும்னே ஒரு பிரச்சனைய பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் அரைகுறைய குளிச்சுட்டு வெளியில வரணுமா? இப்பதான் குளிக்க போனேன்னா இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? 11 மணிக்கு தானே ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க. அதனால இப்ப குளிக்க போனா சரியா இருக்கும்னு இப்ப குளிக்க போன. பயங்கர மாயக்காரி தாண்டி நீ. ஏதோ கோல்மால் பண்ணி எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டல்ல. இருக்கட்டும், நில்லுங்க. எங்க போறீங்க? பேசும்போது கவனமா பேசணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. நீங்க நிறைய கொட்டிட்டீங்க, அதையெல்லாம் இப்ப அள்ள முடியாது. அதனால நீங்க பேசினது எல்லாம் தப்புன்னு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது, மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி இவ்ளோ நேரம் என்னெல்லாம் பேசுனீங்க எங்க அம்மாவை பத்தி? அதுக்கெல்லாம் நீங்க எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.